அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரங்கள் வைப்பதும் வேளாண்மை செய்வதுமாக இருந்தார். அவருடைய மவுத்து நெருங்கிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு செய்தி இறக்கி வைத்தான். ஆதமே, உம்முடைய ஆயுள் முடிந்தது. உன்னுடைய மகன் சீது அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீர் நல் உபதேசம் செய்யும் என்றான். அப்போது சீது அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வயது 400 வருஷமாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரப்பு, மவுத்து என்பது என்ன என்றார். அல்லாஹு தஆலா செய்தி இறக்கினான். மவுத்தானது எல்லா படைப்புகள் மேலும் கடமையாக இருக்கும். ஆதமே, கொன்று போடுகின்ற நஞ்சை விடவும் கடினமானது, கசப்பானது இந்த மவுத்து. முகத்துடைய ஒளிவுகளை எல்லாம் நீக்கிவிடும், பேச்சை போக்கிவிடும், சரீரம் உலர்ந்த மண்ணை போன்றாகிவிடும். பின்பு உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் எழுப்பி அவரவர் செய்த அமல்களுக்கு ஏற்ப பலனளிப்பேன். நான் படைத்த படைப்புகளுக்கெல்லாம் மவுத்தை அனுபவம் ஆக்கி வைத்திருக்கும் பொழுது உமக்கும் அதை அனுபவமாகி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்ட உடனே வழுப்பமான சத்தமாக பயத்துடன் அழுதார். அப்போது பூமி பதில் சொல்லியது, ஆதமே, வலிமையான இறைவனின் மேல் ஆணை, நம்முடைய இறைவன் என்னிடத்தில் நின்றும் உம்மை படைப்பதற்காக வேண்டி ஒரு பிடி மண் அள்ளும் பொழுது அந்த மண்ணை மறுபடியும் என்னிடத்தில் மீள வைப்பேன் என்று வாக்கு செய்தான் என்றது. பிறகு மவுத்தின் பயத்தினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உடல் நடுக்கம் வந்துவிட்டது.